சில மனிதர்கள்லாம் வந்துட்டு டக்குன்னு யாரையாவது ஒருத்தவங்கள பார்த்தோன்னே அவங்க சரியில்லை, அவங்க ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. மோசமானவங்க அப்படின்றது வந்து அவங்களோட தோற்றத்தை பார்த்து சொல்லக்கூடாது. அவங்கக்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய டேஞ்சரான ஒரு வெப்பன் எது அப்படின்னு பார்த்தோம்னா நாக்கு தான். ஏன் அப்படின்னம்னா சிலரை வந்து ஈஸியாக பேசிடுவாங்க, அவங்களோட மனசு காயப்படுற அளவுக்கு வந்து பேசிடுவாங்க. ஸோ சில இடத்துல வந்து தங்களோட நாக்கை கட்டுப்படுத்திக்கிட்டு சுருட்டிக்கிட்டு இருந்தாவே வந்து அவங்களுக்கு சில நன்மைகள்லாம் வந்து நடக்கும். இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் ஒரு குட்டி ஸ்டோரி வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. பேரரசன் ஒருத்தர் வந்து ஒரு வலிமை மிக்க, அதாவது நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு யானையை வந்து வளர்த்துட்டு வந்திருக்காரு. அப்போது எங்கே போனாலுமே வந்து எங்கே போர் நடந்தாலுமே வந்துட்டு அந்த யானையை தான் வந்து போருக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. யானை மேலே எந்த ஒரு அடியும் பற்றக்கூடாது, எந்த ஒரு அம்பும் வந்து யானை மேலே பற்றக்கூடாது அப்படின்றதுக்காக யானையை பாதுகாத்து சில கவசங்கள்லாம் போட்டு அதோட உடம்பை வந்து கவர் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது தும்பிக்கையிலேருந்து வால் வரைக்கும் சில கவசங்களை போட்டு மூடி வச்சுருந்துருக்காங்க. தும்பிக்கைக்கும் வந்துட்டு எப்பயுமே நல்லா மடக்கி அதுக்கு ஒரு கவசத்தை போட்டு நல்லா வந்து கவர் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அப்படி தான் வந்துட்டு போருக்குமே வந்து கூட்டிகிட்டு போவாங்களாம். ஒரு டைம் வந்துட்டு போர் வந்து நடந்திருக்கு. போர்க்களத்தில் வந்து எதிரி படையை வந்து யானையும் பயங்கரமாக அழிச்சிருக்கு. சில படைகள் எல்லாத்தையுமே வந்து அந்த யானை வீழ்த்தி எதிரி படையை வந்து சாய்ச்சிருச்சு. அந்த டைமில் வந்துட்டு போர் நடந்துட்டுருக்கிறப்பயே யானைக்கு பூட்டப்பட்டிருந்த கவசத்தில் வந்துட்டு ஒரு பாட்டு வந்து கீழே விழுந்திருந்திருக்கு. அதை வந்து பாகன் வந்து பார்த்துட்டாரு. அந்த பாட்டு கீழே விழுந்த உடனே வந்து போரும் நடந்துகிட்டே இருக்குது. யானை வந்து தன்னோட சுருட்டி வச்சுருந்த தும்பிக்கையை வந்து அந்த கவசத்தை எடுக்கிறதுக்காக தும்பிக்கையை நீட்டிருச்சு. அந்த தும்பிக்கையை நீட்டின உடனே எதிரி படையினர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அம்பு வந்து எழுதியிருக்காங்க. அப்போ அந்த பாகன் வந்து யானைக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி யானையை வந்து வெளியில் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாரு. உடனே வந்து அரசவைக்கு போனோடனே அரசரை பார்த்து யானை வந்து இந்த டைம் எப்பயுமே சுருட்டி வச்சிருந்த தும்பிக்கையை வந்து வெளியில் நீட்டிருச்சு, இனிமேல் வந்து எந்த ஒரு போருக்குமே வந்து யானை யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி அரசரை பார்த்து வந்து சொல்லியிருக்காரு. அரசரை வந்து என்ன சொல்லிட்டாரு அப்படின்னம்னா இனிமேல் இந்த யானையை வந்து போருக்காக பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னம்னா அந்த யானைக்கு தும்பிக்கை வந்து எவ்வளோ முக்கியமோ, தேவையில்லாத இடத்துல வந்து நீட்டக்கூடாது, தன்னோட தும்பிக்கையை வந்து வெளியில் கொண்டு வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் தும்பிக்கையை கூட மடக்கி சில கவசத்தை போட்டு மூடி வச்சுருக்காங்க. அந்த ஒரு இடத்துல நீட்டினதுனால அடுத்த போருக்காக அந்த யானையை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அரசவையே வந்து சொல்லிடுச்சு. இது மாதிரி தான் சில மனிதர்களுமே வந்துட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே யோசிக்க மாட்டாங்க. எந்த இடத்துல எப்படி பேசணும், எந்த இடத்துல என்ன வார்த்தைகளை விடணும் அப்படின்னு சொல்லி யோசிக்காமல் வந்துட்டு பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி அவங்க பண்ணுறதுனால சிலர் வந்து ரொம்பவே மனசு ஒடிஞ்சு போயிடுவாங்க. ஸோ சில இடங்களில் வந்துட்டு மனிதர்கள் தங்களோட நாக்கை மடக்கி தான் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் அவங்களுக்குமே வந்து சில நன்மைகள் நடக்கும். நாக்கு என்னவோ வந்துட்டு 3 அடி நீளம் தான், ஆனால் அதிலிருந்து வர்ற வார்த்தைகள் வந்து 6 அடி மனுஷனையும் வந்து சாகடிச்சிடும். யானைக்கு எப்படி தும்பிக்கை வந்து சில இடங்களில் முக்கியமாக தேவைப்படுச்சோ அதே மாதிரி தான் வந்துட்டு மனிதர்களும் தங்களோட நாக்கை வந்து அடக்கி வாழணும்.